கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நாளை மறுமை நாளில் கியாமத் நாளன்று ஒரு பிரிவினர்கள் இங்கே என்பதாக அல்லாஹு கேட்பான். அல்லாஹு தேடக்கூடிய ஒரு பிரிவினர். அப்படிப்பட்ட பிரிவினர்கள் யார், அவர்கள் என்ன செய்தார்கள் உலகத்திலே என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது. ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலே 660வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. மேலும் பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளிலே இந்த ஹதீஸு பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா, நிச்சயமாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா, யகூலு யௌமல் கியாமா, கியாமத் நாளன்று, மறுமை நாளன்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்பான், சொல்லுவான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, எனக்காக வேண்டி என்னுடைய திருப்பொருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசித்தவர். நேசம் என்பது பல ரூபங்களிலே இருக்கிறது, பல வடிவங்களிலே இருக்கிறது. தாய் பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய நேசம், பிள்ளை பெற்றோர்கள் மீது வைக்கக்கூடிய நேசம், கணவன் மனைவி இருவர்களும் ஒருவருக்கொருவர் வைக்கக்கூடிய நேசங்கள், நண்பர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய நேசவாசங்கள், இப்படியெல்லாம் அன்பு என்பது பல வடிவங்களிலே உலகத்திலே காட்சி அளிக்கிறது. இதிலே நாம் விளங்க முடிகிறது, அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொண்டு ஒருவருக்கொருவர் சகோதரராக இருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நேசிக்கக்கூடிய நேசம் என்பதுதான் உண்மையான நேசம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹுக்காக வேண்டிய இரண்டு நபர்கள் நேசித்தார்கள் அல்லவா, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த பிரிவினர்கள் எங்கே என்பதாக மறுமையிலே அல்லாஹ் கேட்பான். அல்லாஹுவை நம்ம தேடி போகணுமேன்னு உலக மக்கள்லாம் பதட்டத்திலையும் பரபரப்புலையும் இருப்பாங்க. அல்லாஹுவே நம்மளை தேடி வரும் பொழுது அது எப்படி இருக்கும்? அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லாஹுவே நம்மளை தேடுறான், நம்ம பேரை அல்லாஹ் சொல்றான், அந்த பிரிவினர்கள் எங்கே என்பதாக அல்லாஹ் கேட்கிறான். பெரிய பாக்கியம் அது. பெரிய ஒன்றும் வேலையெல்லாம் செய்ய தேவையில்லை. நண்பர்களாக பழகக்கூடிய நாம், சகோதரர்களாக இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுக்காக வேண்டி நேசம் வைத்தாலே போதும். பதவிக்காக வேண்டாம், பணத்திற்காக வேண்டாம், செல்வத்திற்காக வேண்டாம், இது போன்ற உலக ஆதாயங்களுக்காக வேண்டி நேசம் என்பது ஒருபொழுதும் கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது. இவர்கிட்ட பழகுனா எப்படி இவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 10 லட்ச ரூபாயை வாங்கிடலாம், அப்படி பழகாத. இவர்கிட்ட பழகுனா அந்த சொத்து பத்தகலாம் கொஞ்ச நாளைக்கு அவர்கிட்ட நல்ல புள்ள மாதிரி பழகிட்டு சொத்தையெல்லாம் எழுதி வாங்கிடலாம், அதுக்கு பழகாத. இவர்கிட்ட பழகுனா நமக்கு அந்த உயர் பதவி ஒன்று கிடைக்கும், எப்படியாவது நம்ம அந்த பதவியை நம்ம பிடிச்சிடலாம், அப்படிங்கிறதுக்கு நீ பழகாத. உலக ஆதாயங்களுக்காக வேண்டி பழகக்கூடாது. அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம், அவருடைய நேசத்தை பெறுவதற்காக வேண்டி பழகக்கூடிய பழக்கம். சரி, அல்லாஹ் ஏன் தேடுறான்? மஹ்ஷர் மைதானத்தில் கியாமத் நாளில் அந்த பிரிவினர்களை அல்லாஹ் ஏன் தேடுறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்யௌம உதில்லுஹும் ஃபீ தில்லி, இன்றைய நாளிலே மக்கள் எல்லாம் கடுமையான வெப்பத்திலே, சூரியனுடைய அந்த சூட்டிலே அவர்கள் அதனுடைய உஷ்ணத்தை தாங்க முடியாமல் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே என்னுடைய அருசுடைய நிழல் இருக்கிறது. அந்த அருசுடைய நிழலை அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டி நான் தேடுகின்றேன். அல்லாஹ் சொல்றான், அருசுடைய நிழலை கொடுப்பதற்காக வேண்டி நான் தேடுறேன் அப்படின்னு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு
இப்பொழுது நம்ம இந்த வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியலை, சூரியனுடைய வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியலை. இது மாதிரி இருக்கும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். கற்பனையில் கூட உங்களால் சிந்திக்க முடியாத வெப்பம் அது. ஹதீதுகளிலே வருகிறது, மூளை உருகி ஊத்தும் என்பதாக வருது. சுபஹானல்லாஹ், நம்மளுடைய தலையினுடைய மூளை உருகி ஊத்தும் அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது ஒரு ஹதீஸ் இருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அதிலிருந்து தன்னுடைய உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த வியர்வை இருக்கல்லவா, அதுவே கடலாக மாறிவிடும் என்பதாக இருக்கு. ஒரு குளத்துக்குள்ள நம்ம நின்றா எப்படி இருக்கும், ஒரு கடலுக்குள்ள நின்றா நம்ம எப்படி இருக்கும், அது மாதிரி மனிதர்களுடைய வியர்வை கடலாக குளமாக மாறிவிடும். அவரவர்களுடைய பாவத்திற்கு தகுந்தாற் போல் அதனுடைய அளவுகோடு இருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைவான பாவம் முட்டுக்கால், அதை விட கொஞ்சம் இடுப்பு, அதுக்கு மேலே நெஞ்சு, அதுக்கு மேலே முகம், அதையும் தாண்டி வாழ்க்கையில் பள்ளியாசல்டா ஒன்றும் தெரியலை, பள்ளியாசல் பக்கமே வரலை, தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, பாவத்தை மட்டுமே குறிக்கோளாக செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் மூழ்கி விடுவார்கள் என்பதாக ஹதீஸ்ல வருது. நஊது பில்லாஹ். இப்படிப்பட்ட இழிவான ஒரு நிலையிலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாத்தால் புரிய வேண்டும். ஆமீன். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நான் என் நிழலை தருகின்றேன், யௌமலா ஸில்ல இல்லா ஸில்லி, இன்றைய நாளிலே, இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்திலே என் நிழலை தவிர வேறெங்குமே நிழல் இல்லையே, அப்படிப்பட்ட என் நிழலை அவர்களுக்காக வேண்டி நான் கொடுப்பதற்காக வேண்டி என்ன செய்கிறேன், நான் அவர்களை அழைக்கின்றேன், அவர்களை தேடுகின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களை அழைப்பான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, இன்னைக்கு உலகத்தில் நிழல்கள், பல நிழல்கள் இருக்கிறது. நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு பக்கத்துலேயோ ஒரு கட்டிடத்திற்கு பக்கத்துலேயோ அல்லது ஒரு மர நிழலோ அல்லது நிழல் குடையோ ஏதாவது ஒரு சைடு போய் நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒதுங்கிடலாம், நின்றலாம். அல்லது நம்மளுடைய உஷ்ணத்தை குறைப்பதற்காக வேண்டி குடை அல்லது ஏசி, இது மாதிரி பல இதுகளை வச்சு நம்ம என்ன செய்யலாம், அந்த இதுகளை உஷ்ணத்தை குறைச்சிக்கலாம். அங்கே ஒன்றுமே கிடையாது. ஏசியும் இல்லை, கொடையும் இல்லை, மரமும் இல்லை, கட்டிடமும் இல்லை, நிழல் குடையும் இல்லை, எதுவுமே கிடையாது. ஒரே நிழல் தான். அது அரசு, அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல். ஒரே நிழல், அது அல்லாஹ்வினுடைய அரசுடைய நிழல். அந்த நிழலுக்காக வேண்டி ஏங்கி தவிக்கக்கூடிய பில்லியன் மில்லியன் கணக்கு அளவில மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய மக்களிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து, கடைசி உம்மத்து வரைக்கும் எல்லா நபர்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் எழுப்பிடுவான். அப்போ எத்தனை மக்கள்கள், கோடான கோடி மக்கள்கள் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொள்ளுதல் என்றால் என்ன, அதை நம்ம விளங்கணும். அல்லாஹுக்காக வேண்டி நேசம் கொள்ளுதல் என்றால், சுருக்கமாக சொன்னேன், அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர் ஃபஜர் தொழுகவில்லை என்றால், அவரை தூங்கி கொண்டிருப்பவரை தட்டி எழுப்பி ஃபஜர் தொழுக வாங்க போகலாம் அப்படின்னு அழைக்கிறது. இது அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய நேசம். வீட்டில் மனைவி மக்கள் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள எழுப்பி ஃபஜருக்கு டைம் ஆயிடுச்சு, பாங்கு சொல்லிட்டாங்க, எல்லாரும் குடும்பத்தோட தொழுகுங்க அப்படின்னு சொல்றது என்ன நோக்கம்? அதன் மூலியமா பணம் வரப்போகுதா? கிடையாது. நாம் பெறக்கூடிய அந்த நன்மைகளை என் குடும்பம் பெற வேண்டும், நான் பெறக்கூடிய நன்மைகளை என்னுடைய பிள்ளைகள் பெற வேண்டும், தான் பெறக்கூடிய நன்மைகளை என்னுடைய சுத்து வட்டார நண்பர்கள் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை தட்டி எழுப்பி அவர்களை தொலை வைப்பது, இது அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கக்கூடிய நேசமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுக்காக வேண்டி நேசித்தலில் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய குடும்பத்தினர்கள், நம் அல்லாதவர்கள் அவங்க ஹராமான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் என்றால், அந்த ஹராமான வேலைகளிலிருந்து அவங்கள என்ன செய்யணும், அந்த காரியத்திலிருந்து அவங்கள தடுக்கணும். இது அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கக்கூடிய நேசம். ஏன் அப்படின்னா, நான் ஹராமான காரியங்கள் செய்யலை, அதே போன்று என் நண்பனும் ஹராமான காரியங்கள் செய்யக்கூடாது. எனக்கு எப்படி அல்லாஹ் தண்டனை கொடுக்காமல் அல்லாஹ்கிட்ட நான் பாதுகாப்பு கேட்கிறேனோ, அது மாதிரி என் நண்பனும் என் குடும்பமும் அந்த ஹராமான வேலையிலிருந்து அவர்களை பாதுகாத்து தண்டனை பெறாமல் இருப்பதற்குண்டான வழிகளை, ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும். இது அல்லாஹுக்காக வேண்டி பெறக்கூடிய
வைக்கக்கூடிய நேசமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹுக்காக வேண்டி வைக்கக்கூடிய நேசத்தில் மூன்றாவது பிரிவு என்ன அப்படின்னா, நம்மளுடைய நண்பர்கள் குடும்பத்தினர்கள் நமக்கு முன்னால் இல்லாத போதிலும், நம்முடைய கண்மறைவுக்கு பின்னால் இருக்கின்ற பொழுதும் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ்கிட்ட நம்ம துவா செய்யணும். யா அல்லாஹ், என் குடும்பத்திற்கு கிருபை செய்வாயாக, ஹிதாயத்தை தருவாயாக, இரக்கம் காட்டுவாயாக, என் நண்பனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, அவனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக அவனுடைய கண் மறைவுக்கு பின்னால் அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவாவும் இது அல்லாஹுக்காக வேண்டி நேசிக்கக்கூடிய நேசமாக நாம் பார்க்க முடிகிறது. சுருங்க கூறுவதானால் அல்லாஹ்வினுடைய நேசம் என்பது உலக ஆதாயங்களுக்காக வேண்டி இருக்கக்கூடாது, உலக ஆதாயங்களுக்கு இருக்கக்கூடாது. நல்ல வணக்க வழிபாடுகளின் மூலியமாக இருக்க வேண்டும், அவரை பாவத்திலிருந்து தடுக்கக்கூடிய காரியங்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பிரிவினரைத்தான் அல்லாஹ் மறுமையிலே அழைப்பான். எங்கே எனக்காக வேண்டி 2 பேர் நேசித்தார்களே அவர்கள் எங்கே அழைத்து வாருங்கள், என் நிழல் இருக்கிறது, அந்த நிழலிலே அவர்களை சுகபோகமாக அவர்களை அமர வையுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸில் நமக்கு சொல்லித்தர்றாங்க. கண்ணியமான பெருமக்களே, எந்தெந்த காரியங்களையெல்லாம் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அதிலே முழுமையாக கவனம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை நல்ல முஃமினீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அரசுடைய நிழலை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நசீபாக்கி தருவானாக.